nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பொருளாதார மாற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகணும். மீன ராசியிலேருந்து ராகு கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறதுனால பொருளாதார மாற்றம் உலகளவில் ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கக்கூடியது. மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் சில பிரச்சனைகள் உருவாகும். மக்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. தொழில் ரீதியாக தொந்தரவுகள், இப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா கோல்டு ரேட் 1 லட்ச ரூபாய் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை நெருக்கி வரக்கூடிய சூழல் வந்துடும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம கன்னிராசியில் கேது கிரகம் இருந்தது, அவர் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அரசியல் தலைவர்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா நாடுகளுமே இப்போ ஏற்பட போகுது. 2025 ஒரு மாநில அளவுலையும் சரி, மாவட்ட அளவில் கூட அரசியல் கட்சிகளில் கூட சில பதவி மாற்றங்கள் ஏற்படுத்தும். புதிய கட்சிகள் ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஒரு எழுச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள். இந்த ராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பா கார் வாங்கினா எந்தெந்த ராசிக்காரர்கள்? பொதுவாக 12 ராசிகளுமே தைரியமாக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாகனங்களில் பண்ணலாம். ஏன்னா ஆட்டோமொபைல் துறையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. சார், வீடு வாங்கக்கூடிய ராசிகள் 7 சனியில் எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அளவில் அது முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்குலாம் ரொம்ப கடன் இருக்கு, இந்த வருஷம் இந்த கடன் எல்லாம் அடைப்பாங்களா சார்? ஏற்கனவே பணம் கொடுத்ததை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்கணும். அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால இந்த கடன் நீடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த ராசிக்காரர்கள்லாம் உடல் நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன? அடிப்படை ஒரு செக்கப்லாம் போய் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. போதை மருந்துகளோட இது அதிகமாக ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் அது மூடினாலும் அதை விட ஒரு போதைப் பொருட்கள். வணக்கம் சார். வணக்கம். 2025 எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கு, நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி சந்தேகங்கள் இருக்கு. கோல்டு ரேட்டு ஏறுமா, எதில் ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகத்தின் பொருளாதார மாற்றம் அப்படிங்கிற தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. குறிப்பாக இந்த குருவின் வீடான மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகணும். மீன ராசியிலேருந்து ராகு கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறதுனால பொருளாதார மாற்றம்ங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மொதல் 3 மாதத்துக்கு சனி பெயர்ச்சி வரைக்குமே ஒரு நிதானமான போக்கு இருந்துகிட்ருக்கும். ஃபினான்சியலாக இப்போ இருக்க நிலையை தான் ஒவ்வொருத்தருக்குமே நடந்துகிட்ருக்கும். உலகளவில் ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கக்கூடியது மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கிறது வரும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் சில பிரச்சனைகள் உருவாகும். புதிதான ஒரு மாற்றங்களை அது உண்டு பண்ணும். அது மக்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம இந்தியர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சில பாதிப்புகள் தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது எதன் மாதிரி அப்படின்னா, தொழில் ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படுத்தும். இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, முன்னெச்சரிக்கையாக இருந்து இப்போயே இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வாழ்கிறவங்க அங்கே இருக்க வீடு மற்ற பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு லக்குன்னே அது சொல்லலாம். எல்லாருமே சொல்கிறாங்க கோல்டு ரேட்டு 1 லட்ச ரூபாய் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், 2025 ஓரளவுக்கு அதை நெருக்கி வரக்கூடிய சூழல் வந்துடும். ஒரு 80,000 90,000 அந்த அளவுக்கு கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் பண்ணால் ஒரு பெரிய ஹைப்புங்கிறது கிடைக்கும். உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாடுகளிடையே சின்ன சின்ன போர் பதட்டங்களை ஏற்படுத்துறதுனால அங்கே வசிக்கிற மக்களுக்கு சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா நோயினாலையும் சில பெரிய பாதிப்புகள் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதற்கான அமைப்புலாம் இருக்குது. அப்போ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மே மாதத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும். சார், மே மாதத்துக்கு மேலே ஏன்னா நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த பலனே நம்ம சொல்கிறோம். ஏன்னா 2025 ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறத விட தமிழ் புத்தாண்டை ஒட்டி தான் நமக்கு இந்த கிரக பயிற்சிகள்லாம் நெருங்கி வரனால நம்ம அது வரைக்கும் இருக்கிற நிலையை கொஞ்சம் தொடரும்.
பொதுவாக குரு பயிற்சி வாரதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சனி பயிற்சி வாரதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த சிம்டம்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போயே சில விஷயங்கள் நமக்கு ஒரு பதட்டம் வருது, தேவையில்லாத கோபதாபங்கள் வருது அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக காரியத்தோடு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஒரு புதிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை எளிதாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்ததாக இந்த கன்னி ராசியில் கேது கிரகம் இருந்தது, அவர் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மங்கிறது உலகின் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறது அமெரிக்கா, லண்டன். அப்போ இந்த நாடுகளில் ஒரு பெரிய மாற்றங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட அந்த தலைநகரங்களில் சில பாதிப்புகள் ஏற்படும். தலைமைகள்லையும் நிறைய மாற்றம் வரப்போகுது. அரசியல் தலைவர்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகள். இப்போ கூட அமெரிக்க அதிபர் தேர்தலில் இப்போ மாற போகிறாங்க. அது மாதிரி உலகத் தலைவர்கள் பெரும்பாலும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் இப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு மாற்றங்கிறது எல்லா நாடுகளிலுமே இப்போ ஏற்பட போகுது 2025. அதனால் ஒரு மாநில அளவுலையும் சரி, குடும்பத்தில் மாவட்ட அளவில் கூட அரசியல் கட்சிகளில் கூட சில பதவி மாற்றங்கள் ஏற்படுத்தும். புதிய கட்சிகள் ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஒரு எழுச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தேசிய பேரிடர்களும் ஏற்படுறனாலையும் போர் பதட்டங்களையும் ஏற்படுத்துகிறனால அது மக்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் தனிநபராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அதனால் கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன சேமிப்புகளில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போடலாம், நெடுநாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு உரிய நேரம் இப்போ இல்லை. ஏன்னா இந்த கரன்சியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரனால உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பாதிப்பு வரப்போகுது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கவனமாக இருந்தால் போதும். இந்த ராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பாக கார் வாங்கினா எந்தெந்த ராசிக்காரர்கள் சார்? 2025 கார் யோகம் அப்படின்னு கிடைக்கக்கூடியது ரிஷபம் துலா ராசிக்காரங்களுக்கு பிரைட்டாகவே இருக்குது. அவங்க இது மாதிரியான அமைப்பை பெறலாம். அடுத்ததாக விருச்சக ராசிக்காரங்க 4ல் ராகு போகிறனால சொகுசான வீடு வாகனங்களை பெறக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக இந்த வாகன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு சுப இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதை சுப காரியங்களுக்கு நம்ம செலவிடக்கூடியதாக தான் அதை எடுத்துக்கணும். அதனால் பொதுவாக 12 ராசிகளுமே தைரியமாக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாகனங்களில் பண்ணலாம். ஏன்னா ஆட்டோமொபைல் துறையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்போ இருக்க வாகனங்களை விட இன்னும் ஒரு பெட்டர் வாகனங்கள் உங்களுக்கு மணி சேகரிக்கக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ பெட்ரோல் டீசல் மாறி பேட்ரி வந்திருக்கு. பேட்டரியிலேருந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு சூரிய ஒளியில் வரக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி சொகுசாக மக்கள் வாழக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த வாகனத்தினால மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இந்த ரிஷபம் துலாம் விருச்சகாரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சார் வீடு வாங்கக்கூடிய ராசிகள் சார், இந்த வருஷம் கண்டிப்பாக இவங்கெல்லாம் வீடு வாங்கிடுவாங்க. மீன ராசிக்காரங்க வீடு வாங்கணும். ஏன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாகவே அது கிடைக்கும். 7.5 சனியில் எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அளவில் அது முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடு மனைகளில் மீனராசிக்காரங்க பண்ணலாம். அப்படி ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களும் பண்ணலாம். மிதுன ராசிக்காரங்க அவசியம் பண்ணிக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு கர்மச்சனியாக வாரனால அவங்களுக்கு சுப செலவாக அதை எடுத்து பண்ணிக்கிறது நல்லது. கடகராசிக்காரங்க வீடு வாகனம் ரெண்டுமே மாற்றிக்கிறது அவங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும். ஏன்னா சனி அஷ்டம சனி விலகிறனால அஷ்டம ராகு வாரனால பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் உண்டு. அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப கடன் இருக்குது, இந்த வருஷம் இந்த கடனெல்லாம் அடைப்பாங்களா சார்? மேச ராசிக்காரங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையப்போகுது. அதனால் ஏற்கனவே பணம் கொடுத்ததை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்கணும். அதனால் இவங்க கடன் விஷயங்களில் வாங்கலாம். ஆனால் அவங்க தகுதி அடைஞ்சு ஒரு லிமிட்டடாக கடன் வாங்கி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கும் அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறனால இந்த கடன் நீடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு கடனை நீங்கள் அடைச்சா இன்னொரு கடன் வந்துடும். அதுக்கு நீங்கள் சுப கடனாக அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டன் குறையும். சரி, ஒரு வீடு வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு அசட் கிடச்சிருக்கு அப்படின்னு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க அதை வாங்கலாம். துளாராசிக்காரங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது எளிமையாக அவங்களுக்கு கிடச்சிரும்.
கடன் இல்லாமல் அவங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா அர்த்தாஷ்டமம், அதாவது அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ வீடு வாகனங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். குறிப்பாக வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு வராது. 3ல் ராகு வாரனால தைரியமாக அந்த விஷயத்தை தனுசு ராசிக்காரங்க வீடு வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கும்பராசிக்காரங்க 7.5 சனியில் இருக்கனால கண்டிப்பாக அவங்க அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடு வாகனம் சுகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இன்னும் பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு கடன் அடைத்து அவங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. அந்த யோகமும் மகர ராசிக்காரங்க 100% இருக்குது. இந்த ராசிக்காரங்கெல்லாம் உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்? மேசம் சிம்மம் 2 பேருமே கொஞ்சம் ஹெல்த் வைஸாக இருக்க நல்லது. மீன ராசிக்காரங்களும் கொஞ்சம் அடிப்படை ஒரு செக்கப்லாம் போய் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட உபாதைகளை அவங்களுக்கு கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பொதுவாகவே இந்த தலைவலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சிம்டம் காட்டும். 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க உடனடியாக செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு காரணம் காலபுருஷ தத்துவப்படி சிம்ம வீட்டுக்கு, சூரியனோட வீட்டுக்கு தலை விஷயத்துக்கு கேது வருது. அதே போல் நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஏன்னா அந்த சிம்மம் வீட்டுக்கு கேது போகிறனால தலை சார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இருக்கனால மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்கு இந்த கேது வந்து ஒரு மருத்துவத்தை அது கொடுக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே புதன் வீட்டில் கேது இருந்தப்போ இப்போ கேன்சருக்கான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ சூரியன் வீட்டுக்கு போகிறனால தலை சார்ந்த வியாதிகளுக்கு நீரோ சம்மந்தப்பட்ட மூளை நரம்பியல் அது சம்மந்தப்பட்டதில் புதிய ஒரு மருத்துவ எழுச்சிங்கிறது ஏற்படுத்தும். நோய் நொடிகள் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வருது. அதே மாதிரி கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் புது மருந்து கண்டுபிடிப்பாங்க. அது பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த மது பழக்கத்துக்கு ஆளானவங்க, போதை வஸ்துக்களுக்கு ஆனவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை குடும்ப ரீதியாகவும் சரி பொதுவாகவே அவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள்ங்கிறது இவங்களாம் கொஞ்சம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே நேரம் உலக அளவில் இந்த போதை மருந்துகளோட இது வந்து அதிகமாகும். இப்போ இருக்கிறத விட இன்னும் கூடுதலாகும். உலகம் பூரா போதைப் பொருட்கள் ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் அது மூடினாலும் அதை விட ஒரு பெரிய ஒரு போதைப் பொருட்கள் வரப்போகுது. அதனால் கவனமாக இருக்கணும் பேரண்ட்ஸ். இப்போ இந்த ராசிக்காரர்கள்லாம் ராஜயோகம் இவங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். எந்தெந்த ராசிக்காரர்கள்? ரிஷபம் துலா ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பேருக்கும் ஒரு ராஜயோகங்கிறது கிடைக்க போகுது. ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும். வாழ்க்கையில் பட்டதை விட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு. அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வீடு வாகனம் சமூக அந்தஸ்து தொழிலில் ஒரு பெரிய பதவி உயர்வு, தொழில் அமையாதவங்க தொழில் அமையக்கூடிய அமைப்பு, கல்வியில் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்க நினச்ச மாதிரியான ஒரு கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எல்லா விதத்துலையும் சகல சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. இப்போ எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற வேண்டிய விஷயம், இந்த விஷயத்தை கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னா என்ன மாதிரி விஷயம்? மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு 7.5 சனி வந்தோடனே ஒரு பலவீனம் அவங்களுக்குள்ளே ஏற்படும். அதனால் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கணும். ஏன்னா மேசம் விருச்சகம் 2மே வந்து அதற்குரிய பாதிப்பை கொடுக்கும். அதனால் அவங்க தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50% தான் பலன்கள் இருக்குது. அதை அவங்க 100% எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அடுத்து ரிஷப துலாமுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. அதை 100% கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாங்கன்னா ஒரு 80% 70% குறையும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி மிதுனம் கன்னி ராசிக்காரங்க 2 பேருக்குமே இந்த முக்கியமாக என்னன்னா இந்த டாக்குமெண்ட் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க கொடுக்கல் வாங்கல் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு விஷயங்களில் இந்த 2 ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இந்த உயில் எழுதுகிற சொத்துக்கள் யாராவது குடும்பத்தில் யாராவோட இழப்பை ஏற்படுத்தும். ஸோ முன்னெச்சரிக்கை அவங்கள்ட்ட உயில் எழுதி வாங்கிக்கலாம். அல்லது சொத்துக்களை கரெக்டாக பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கடகராசிக்காரங்க ஒரு ஆசோலேஷன்லேயே இருப்பாங்க இந்த ஆண்டு முழுதுமே. அதனால் அவங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயத்திலே இருக்கிறத முதல்ல வெளியில் வரணும். அஷ்டம் சனி பாதிப்புனால தான் ஒவ்வொன்றையும் யோசித்து பண்ணுறாங்க. அந்த பழைய கெட்டதெல்லாம் மறந்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கனாவே அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக
எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு தான் எல்லா கிரகங்களும் அகெயின்ஸ்டாக இருக்கிறனால கொஞ்சம் நிதானமாக அவங்க முடிவுகள் எடுக்கிறதுல கரெக்டாக இருந்தாங்கன்னா பெரிய அளவில் அவங்க சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு மீனத்துக்கு பொதுவாகவே அவங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணாமல் அவங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணிக்கலான்னு நினச்சாங்கன்னா அது போதும், அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை அதுவே கொடுத்துரும். ஒருத்தங்களுக்கு போய் நான் உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, நான் சைன் பண்ணுறேன்னு போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதில் அவங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பொதுவாக இந்த மீனம் தனுசு ராசிக்காரங்களுக்கு டாக்குமெண்ட்னாலே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி புதனா வாரனால எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்கு கொடுக்கறது, இதை நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை மட்டும் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதனால் அவங்க அந்த விஷயங்களை கவனத்தோடு எடுத்துக்கணும். மகரம் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தாய் தந்தையர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க ஹெல்த் வைஸாகவும் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பெற்றோர் சொல்கிற அறிவுரை கேட்டு நடந்தாலும் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்கும். 2025 எல்லா ராசிக்காரருக்கும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.